உணவு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் ஒவ்வொரு வேளைக்கும் சுவையான விதவிதமான உணவு, சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கும். சாப்பிட்டு சொத்தை அளித்தவர்கள் கதையெல்லாம் இருக்கிறது. உணவு சுவையாக இருந்தால் எவ்வளவு செலவானாலும் வாங்கி சாப்பிடும் பழக்கம் சிலரிடம் உண்டு. அப்படி ஒரு சம்பவம்தான் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டம் ராம்பூர் கர்கானா கிராமத்தை சேர்ந்த விமலேஷ் மிஸ்ரா என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் வாரணாசியில் உள்ள கோவில் அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மகனும் அவரது மனைவியும் ராம்பூர் கிராமத்திலேயே வசித்து வருகின்றனர். அவ்வப்போது வீட்டிற்கு வரும் விமலேஷ் மிஸ்ரா அவரது 14 வயது மகனுக்கு மோமோஸ் எனப்படும் கொழுக்கட்டை வகை உணவை வாங்கி கொடுத்துள்ளார். அந்த சிறுவனுக்கும் மோமோஸ் என்றால் கொள்ளை பிரியமாம். அந்த உணவை சுவைத்து ருசி கண்ட அந்த சிறுவனுக்கு மோமோஸ் மீது தீராத காதல் ஏற்பட்டுள்ளது. அவ்வப்போது அவரது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் மோமோஸ் கடைக்கு சென்று மோமோஸை வாங்கி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்போது அந்த கடையில் பணியாற்றும் 3 பேரிடம் அந்த சிறுவனுக்கு நல்ல பழக்கம் ஏற்படவே இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் எதிராக அமையும் என்று அந்த சிறுவன் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மேலும் அவ்வப்போது கடைக்கு வரும் அந்த சிறுவனிடம் பேச்சு கொடுத்த கடைக்காரர்கள் அவரின் தந்தை என்ன வேலை செய்கிறார், வீட்டில் யார் யார் உள்ளனர் என்பதை விசாரித்துள்ளனர். தொடர்ந்து அந்த சிறுவனுக்கு இலவசமாக மோமோஸை சாப்பிட வழங்கியுள்ளனர். தொடர்ந்து இதேபோல மோமோஸ் சாப்பிட வேண்டுமென்றால் நாங்கள் கேட்கும் பொருட்களை உன் வீட்டிலிருந்து எடுத்துக் கொடுக்க வேண்டுமென்று அந்த கடைக்காரர் கூறியுள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த சிறுவன் வீட்டில் இருக்கும் சிறு சிறு பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்துள்ளார். நாளடைவில் அந்த கடைக்காரர்கள் உங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கும் தங்க நகைகளை எடுத்து வந்து கொடுத்தால் உனது வாழ்நாள் முழுவதும் இலவசமாக மோமோஸ் சாப்பிடலாம் என்று கூறியுள்ளனர். இதனால் பூரித்து போன அந்த சிறுவன் வீட்டில் இருந்த தங்க நகைகள் ஒவ்வொன்றாக தினமும் எடுத்து சென்று கடைக்காரர்களிடம் கொடுத்து மோமோஸ் சாப்பிட்டு வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த அனைத்து நகைகளையும் எடுத்து சென்று அந்த கடைக்காரர்களிடம் கொடுத்துள்ளார். இதனிடையே தங்க நகைக்கு சொந்தக்காரரான விமலேஷ் மிஸ்ராவின் தங்கை அவரது சகோதரரிடம் வந்து தங்க நகையை கேட்டுள்ளார். நகை எடுப்பதற்காக விமலேஷின் மனைவி பீரோவை திறந்து பார்த்துள்ளார். பீரோவை திறந்ததும் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போது செய்வதறியாது திகைத்த அவர் பீரோ மற்றும் வீடு முழுவதும் தேடி பார்த்தும் நகை கிடைக்காததால் இது குறித்து அவரது கணவரிடம் கூறியுள்ளார். உடனடியாக வீட்டிற்கு விரைந்த அவரது கணவர் இது குறித்து குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் கேட்கவே தொடர்ந்து தனது மகனிடமும் கேட்டபோது மோமோஸ் உணவு சாப்பிடுவதற்காக தங்க நகைகளை மோமோஸ் கடைக்காரர்களிடம் கொடுத்தது அம்பலமானது. உடனடியாக அந்த கடைக்கு விரைந்த விமலேஷ் அங்கு மோமோஸ் கடையில் பணிபுரிந்தவர்களை தேடியுள்ளார். ஆனால் அங்கு அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தொடர்ந்து அவர்கள் குறித்து விசாரித்த போது அந்த நபர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தலைமறைவானது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் விமலேஷ் அளித்த புகாரின் பேரில் அந்த கடைப்பகுதிக்கு விரைந்த போலீசார் அவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பே கடையை காலி செய்துவிட்டு தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிறுவனை ஏமாற்றி தங்க நகைகளை திருடி சென்ற அந்த மோமோஸ் கும்பலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மோமோஸுக்காக தங்க நகையை கொடுத்த சிறுவனின் செயல் அந்த கிராமத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.